சாவியை பிரிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது, சர்வதேச டெரரிஸ்ட பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. அதுவும் இந்த ரயில்வே போலீஸோட அட்ராசிட்டி ரொம்ப அதிகமா. ஆர்மிக்காரங்களே இவங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க என்னவோ தேவதூதர்கள் மாதிரி நினைப்பாங்க. இவங்க வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற லெவல்ல இவங்க பயமுறுத்துறதுமா. புனிதமானவர்களும் அதை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இந்த ஓட்டுநர் கிரிட்டீரியாவில் உள்ளவங்க மட்டும் கரெக்டா இருக்காங்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருந்தது. என்னன்னா, ஒரு பெண் வழக்கறிஞர் ஒருத்தவங்களும் டிக்கெட் செக் பண்ற பெண்மணி ஒருத்தவங்களும் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்ட வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதற்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வந்து லாயர்ஸ் பக்கம் இருந்தும் டிடிஆருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிலாம் போட்டிருந்தாங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க, ஸ்டூடெண்ட் ஏன் அடிக்கிறீங்க, சிலர் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு பார்க்க ஏன் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம். இதை பத்தி உங்களோட கருத்து. முதல்ல அந்த சம்பவ இடத்துல என்ன நடந்த உண்மை என்ன? மோகனா லாயரு நீதிபதி, முதன்மை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதி, பிரின்சிபல் ஜட்ஜி நேற்று முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. கார்த்திகேயன் ஐயா கொடுத்துட்டாரு. மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் RC பால் கனகராஜ், மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர், அவர் தான் அப்பீர் ஆனார். அப்புறம் அவரோட ப்ரெஸ் மீட் ஒன்று வந்துச்சு. அவர் நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டு. என்னென்னா, ஆக்சுவலாக எக்மோர் கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வந்துடலாம். நடந்து வந்துட்டு அந்தண்ட பக்கம் பஸ் ஏறணும். இப்போ அது அடுத்து பூந்தமல்லி கோர்ட்டுக்கு அவங்க போகிறதுக்காக இருந்திருக்காங்க. எக்மோர் கோர்ட்லேருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி அந்தண்ட பக்கம் போகணும். போயிட்டா தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்குல்ல, தினத்தந்தி ஆஃபீஸு, பெரியார் டெல்லி கமிஷனர் ஆஃபீஸு, அது பின்னாடி போய் அந்த இடம் சேர்ந்துடும். மணியம்மை செல்ல கூட அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் அது ஒரு பூலோகை அமைப்பியல். சுற்றி வரணும்னா நீங்கள் இந்த பக்கம் வந்து சென்ட்ரலுக்கு முன்னாடி உள்ள சிக்னலில் லெஃப்ட் வந்து வரணும். அது நீங்கள் ஆட்டோ எடுத்தாக்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இவங்க வந்து ஒரு ஜூனியர் வழக்கறிஞர் இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை எடுத்துகிட்டு அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்திருக்காங்க. அப்போ இந்த டிக்கெட் பரிசோதகர் 2 பெண்கள், ஆண்கள் இது மாதிரி செய்ய மாட்டாங்க, அதையும் சொல்லிடுறேன். 2 பெண்கள் டிக்கெட் எடுங்கன்னா, டிக்கெட் நான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வச்சுருக்கேன்னு இருக்காங்க. அதுதான் நீதிமன்றத்தை சொல்லியிருக்காங்க. இல்லை நீ ரயிலில் தான் நீ வந்த அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் சொல்லியிருக்காங்க, நான் ரயில் எல்லாம் வரலைங்க, கேமரா வேணா பாருங்கள், நான் இங்கே இருந்தானே வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே தரன்னு அவங்க ரூமுக்குள்ள எடுத்துகிட்டு போய் செல்ஃபோனை பறிச்சிருக்காங்க. இங்கே தான் சார் என்னோட கேள்வி. எந்த அரசு வேலையில் செய்கிறவங்க யாரா வேணா இருக்கட்டும், போலீஸ் அவர்களா இருக்கட்டும், இல்ல இவங்க டிடிஆரா இருக்கட்டும், வாட் எவர், இந்த மத்தவங்க கிட்ட இருந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து போனை பறிக்கலாமா? போனை பறிக்க கூடாது, பைக் சாவியே பிடுங்க கூடாது, கார் சாவியே பிடுங்க கூடாது. இது எல்லாமே நடக்கும். நேற்றுக்கு வந்து ஒரு இடம் போயிருந்தது. அங்கே வந்து வண்டியை அவர் நிறுத்திட்டு கடைக்கு போயிருக்காப்புல. நல்லா செயின்லாம் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு நல்லா ஆடி, பாடி பில்டர் நல்லா கும்முன்னு இருந்தாப்புல ஆள். கார் செடான் டைப் கார்டு. டிராஃபிக் போலீஸ் வந்தவங்க என் வண்டி ஏறா ஏதோ பேசியிருக்காங்க. வண்டி தான் நிற்கிது நடு ரோட்டில், ஃபெயின் போர்டு எது வாடா போடான்னு பேசுகிறேன்னா சண்டை நடக்குது. நான் தான் போய் விலைக்கு விட்டேன். இந்த பையனும் டைட்டாக சண்டை போடுறாப்புல, திக்காக சண்டை இவரும் போடுறாப்புல. என்னென்னா, நானும் இந்தண்ட சைடு நான் நிறுத்திட்டு இறங்குறப்பையும் டிராஃபிக் தான். சரி, அதுக்கு இது எவ்வளோ மேலேன்னு சொல்லிட்டு, போங்க சார், எதுக்கு நீ வாடா போடாங்கிறீங்க, விடுங்க நீ வண்டி எடுத்து வண்டி எடுத்துட்டாப்புல. அது இவங்க பேசுகிற விதமே தவறாக இருக்குது. சாவியை பிரிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, சர்வதேச டெரரிஸ்ட பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுறாங்க. ஆமாம். நேற்று இந்த இதில் துரப்பாக்கம் ஹைவேஸில் இந்த ரேடியல் ரோட்டில் காரை தாண்டி வந்து நிற்காம போயிட்டான்னு சொல்லி மாக்குன்னு உதச்சிட்டாப்புலப்பா அந்த போலீஸு. ஏற்கனவே திருச்சியில் உதச்சி தானே ஒரு வயத்துலேருந்து கீழே விழுந்து குழந்தை தெரிச்சு செத்து போனாங்க, தாயும் செய்யும். நான் மறந்துருப்பீங்க, மறக்காது தான் என் வியாதியே போல இருக்கு. டக்குன்னு உதச்சிட்டாங்கம்மா. பைக்கோட கீழே விழுந்ததில் வந்து வயிறு 2ஆக தெரிச்சிட்டு குழந்தை அங்கனே வயிறு தெரிச்சு அப்படியே செத்துட்டாங்க, அம்மாவும் பொண்ணும். திருச்சி லிமிட்டில் நடந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும் தம்பி. 6 வருஷம் சரி. எதுக்கு அப்படி? என்ன சர்வதேச டெரரிஸ்டா? இந்த சிக்னல்லாம் அடுத்த சிக்னல் தகவல் சொல்லுவோம், பிடிச்சிட்டு பண்ண போகிறாங்க. நடு ரோட்டில் வந்து ஆள் மறைக்கிறது இப்படி நின்று. ஏதோ ஒரு வண்டியில் பிரேக் பிடிக்கல ஏற்றி இறக்கிட்டா உங்களை நீங்களும் உசுறு தானே, அப்படியே அவங்கள பிடிக்க சொல்கிறானா? அதுவும் இந்த ரயில்வே போலீஸோட அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாக, அநியாயத்துக்குன்னு அட்டூழியம் பண்றாங்க. ஏன்னா அவங்க சென்ட்ரல்ன்றனால இவங்க ரொம்ப ஆடுறாங்க. நம்ம இது சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஐயோ, பல நாளா ஒருத்தர் ரயில்வே கிராசிங்ல மக்கள் படப்படையா போவோம். அன்னைக்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை, படப்படையா பிடிச்சி எங்க பேர் போடுறது. இவன் அது ஒருத்தன் பரிதாபத்துக்குரிய கிராஸ் பண்ண வயசானவங்க, பாக்க அப்பாவி மாதிரி இருக்கவங்கள. ஏற்கனவே இது பிரச்சனை நடந்திருக்குமா? போலீஸ், ரயில்வே போலீஸ் அடிச்சு ப்ராப்ளம் ஆயிருக்கு.
இவங்க உடனே வழக்கு பதிவு பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனை ஆகிட்டு அப்போ அந்த டிக்கெட் பரிசோதரும் இந்த மோகன் அட்வொகேட் அடிக்கிறாங்க, இவங்களும் பதிலுக்கு தாக்குறாங்க. அப்புறம் இதை நீதிபதிக்கு முன்னாடி வந்தோன்னா முன்ஜாமீன் கேட்டோன்னா முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இதுக்குரிய வழக்கறிஞர் பால் கனகராஜ் தான் அப்பியர் ஆனார். விஷயத்தை சொல்லி இதுதான் நடந்தது, அது ஒன்றும் பொய் கிடையாது. ஒரு 5 ரூபா டிக்கெட் எடுக்க முடியாமல் ஏமாத்துறாங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் போகிறான் அன்ரிசர்வ்டில் டிக்கெட் எடுக்காமல். இல்லைன்னு சொல்லுவீங்களா? வடக்கன் டீம்லாம் டிக்கெட்டே எடுக்கிறது கிடையாது, ரிசர்வேஷன் ஏறி உட்காந்துக்கிறாங்க. கும்பமேளாவில் பார்த்தோம்ல, கேட்டிங்களா அவங்களெல்லாம்? நம்ம எஜுகேஷன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது இல்லை. டாக்டர்னு சொன்னாலும் இதுதான் மரியாதை, வக்கீல்னு சொன்னது மரியாதை, தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லி பாருங்களேன், அவ்வளோதான் மரியாதை. ஆர்மிக்காரங்களே இவங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க என்னவோ தேவதூதர்கள் மாரி நினைப்பு ரயில்வே வேலை இருக்கிறாங்க. அது ஜல்லி கொட்டுறவங்களே பயங்கர பவராக பேசுவாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க, அன்வான்டா வர்றீங்க அப்படிங்கிற லெவலில் தான். சார் அதுவும் இந்த டிக்கெட் செக் பண்ற பெண்கள் இருக்காங்களே, பேசுறது என்ன உட்காரி போடி அப்படின்ட்டு இவ்வளவு கொச்சையா பேசுறது. மாப்பிள்ளை செம்மையா இவன் தான் இங்கே வாங்கியிருக்காங்கிற மாதிரி சார் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சார். உனக்கு இருந்திருக்கு. உண்மையாவே சொல்றேன். அன்னைக்கு எதுக்கு போனோம் நம்ம, அங்க கூடுவாஞ்சேரி போனோம், ரயிலில் போனோம். இதெல்லாம் அசால்ட்டா ரயிலில் ஏறி போனாங்க வந்தாங்க. எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் உட்காடுறாங்க, எல்லாரும் எழுப்புறாங்க, ஒருத்தன் காலை தூக்கி தவளை வச்சிருக்கிறாங்க, பேக்கை தூக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம வர்றோம்னா அந்த பேக்கை எடுக்கணுங்கிற ஹார்டசி கூட இல்லை. நம்மளை கிராஸ் பண்ணி போகிறோன்னா சார் கொஞ்சம் கால் எடுங்கன்னு சொல்லிட்டுலாம் போகிறதில்ல, மிதிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரியலி நான் போனது கிடையாது, நான் பிரியா சும்மா போய் சொல்லிட்டு ரயிலில் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா இவங்களை கண்டாலே எனக்கு பயம். இவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுமா, என்ன ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க. ரயிலுக்கு இறக்கம் இருக்காது வேற, அது ஒன்று. ஒருத்தவங்க ஏறுறாங்களே கொஞ்சம் நேரம் நிற்காது. அது இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்தை பெருசாக்குறது. இது நீங்கள் செல்ல பறிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வீடியோ எடுக்கலாமா? நான் வீடியோ எடுக்கிறேன் என் ஆதாரத்துக்கு, நீங்கள் வீடியோ எடுத்தா வெளியிட்டப்ப இந்த அட்வொகேட் குற்றவாளி மாரி வெளியிட்டாங்க. நான் என் இனம் என்று நான் சப்போர்ட்லாம் செய்யலை, தப்புன்னா தப்புன்னு பேசக்கூடியவன் தான். இது ஒரு அடிக்கிற அளவு குற்றமா? நீ போலீஸ் ஹேண்டர் பண்ணுங்க சார். ரீசெண்டா கூட இப்போ ஒரு பொண்ணு ஏதோ டிக்கெட் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல சார், அந்த பொண்ணு முடியெல்லாம் புடிச்சு கிடிச்சு இழுத்துருக்காங்க டிடிஆர். ஐயோ இவங்க வந்து செய்யக்கூடியவர்கள் தான். ரொம்ப பிஹேவியர் பேஷண்ட் பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா, மறந்துருக்கீங்க? அது ஒரு 3 வருஷம் இருக்கும் நான் சொல்றது. இல்ல இவங்களுக்குலாம் இந்த ரைட்ஸ் இருக்கா சார் அடிக்கிறது? யாருக்குமே யாரையும் அடிக்கிறது ரைட்ஸ் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க, சட்டத்தில் தமிழ்நாடு போலீஸே வந்து தள்ளுதல் அளவுதான் ஃபோர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ முன்றீங்கன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம். இது அப்படிப்பட்ட அஃபென்ஸே கிடையாது. ரயில்லன்னே ஒரு மூட்டை கஞ்சா வருதுங்கிறாங்க, நாய்கறி எல்லாம் ஏற்றிட்டு வர்றாங்கன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் கேட்காம இதை பிடிச்சிட்டு கேட்டுருக்கீங்களா? டிக்கெட் எடுக்கலன்னா ஃபைனை போட்டு அனுப்பி விட வேண்டியது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ரயிலே டிக்கெட் எடுக்காம ஏறுனா கூட டிடிஆர் வரக்குள்ள சார் எங்களுக்கு டிக்கெட் ஒதுக்கி கொடுங்கன்னா காசு வாங்கிட்டு ஒதுக்கி கொடுக்க மாட்டீங்களா? நான் அவ்வளோ நேர்மையாக இருக்கீங்களா? நீங்களா சொல்லுங்க, பேசுவோம். எல்லாருக்கும் தான் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். டிக்கெட் எடுக்கலாம் சார், எதாவது டிக்கெட் இருந்தால் சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சுற்றிட்டு வருவார். அவர் வந்துட்டு கடைசியாக டிக்கெட் ஏதாவது வாங்கிட்டு கொடுக்குறாரா இல்லையா? பகிரங்கமாக சொல்லுவோம் குற்றச்சாட்டு. அவ்வளோ இப்போ க்ளீன் ஹேண்டான்னு கேட்குறேன் நீங்கள். இல்லை இல்லை சரி, இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஃபைன் ஒரு அமௌண்ட்டு, இவங்க வாங்குறது ஒரு அமௌண்ட்டு. தெரியும், ஃபைன் ஒரு அமௌண்ட்டு, வாங்குறது ஒரு அமௌண்ட்டு தான். எந்த யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பேசலாமா விளக்கம்? ஆர்மிக்காரங்க மட்டும் தான் லஞ்சம் வாங்க முடியாது, யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட். நேவிக்காரங்க லஞ்சம் வாங்க முடியாது. வேறு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா வழிகளும் இருக்குது தானே. தரைப்படையில் எல்லா வழியும் இருக்குது, போலீஸில் சொல்கிறேன். அப்போ ரயில்வே போலீஸ் வந்து இவங்க ஹேண்டில் பண்ண விதம் தப்பு தானே. லாயர்னு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி கூட பேசியிருக்கலாம். என்னம்மா ஒரு வக்கீலுக்கு பிடிச்சிருக்கீங்க, ஒரு டிக்கெட் எடுத்துக்க கூடாதாம்மா, சரிம்மா போம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லுங்க சரி. இவங்கெல்லாம் 10 பேர் கொண்ட குழு சார், பெரிய ஆளுங்க எல்லாம். வெயிட் இறங்குறாங்களே, வெயிட்டா இறங்குவாங்க நல்லா. அங்க 2 வீலர் பார்க்கிங் எடுத்துருக்கவங்களே இடம் பேசுவாங்க. ரயில்வேல 2 வீலர் பார்க்கிங் எடுத்துருக்காங்களம்மா, சாயந்தரம் வண்டி எடுக்கல டேஞ்சர் ரைட் உடஞ்சிருக்கும், இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கா இல்லையா? கேட்டா எடுத்துட்டு போ, கேட்கவே முடியாது, நம்ம கேட்கவே முடியாது. காலைல விட்டு சாயந்தரம் வண்டி குப்பை மாதிரி தான் இருக்கும். சார்ஜ் வாங்குறீங்கல்ல, அது அழகாக ஃபார்மேஷனாக ஒரு அடுக்கி வச்சு பத்திரமா கொடுத்தாதான் என்ன, அதெல்லாம் பேச முடியாது. இத்தனை ₹1 வண்டி கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, டெய்லி சார்ஜ். வண்டி வெயில தான் நடக்குது, ரயில்வே பார்க்கிங்னு மேலே கொடை போட்டிருக்காங்க, கூண்டா போட்டிருக்காங்க, வெயிலாம் கிடந்து அவியுது வண்டியெல்லாம், பெட்ரோல் வண்டியெல்லாம். மொத்தமாகவே இவங்க சிஸ்டமேட்டிக் ரயில்வேல நல்ல ஃபுட்டு வருதா? நல்ல ஃபுட்டு வராது, பராமரிப்பு என்ன இருக்குது. இவங்களை வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற லெவலில் இவங்களை பயமுறுத்துறதுமா. நம்ம எவ்வளோ பெரிய சிஸ்டம் ரயிலுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்தியா லெவலில் ஒரு ஃபெயிலியர் இல்லாத சிஸ்டம். ஃபஸ்ட்டு எங்கே ரயில் வந்துச்சு இந்தியாவில்?
மும்பை டு தானே, சென்னை டு அரக்கோணம். முதல் ரயிலுமா சென்னையில். ஆமாம், சென்ட்ரல் டு அரக்கோணம். மும்பை டு தானே தான் முதல் ரயில். அடுத்து இங்கே அதுதான் முதல் ரயில். இப்படி கொண்டு வந்ததை நீங்கள் அங்கே போகிறவங்கள்ட்ட கனிவாக நடந்துக்கிறீங்களா எங்கேயாவது? சரி, இப்போ இந்த டிடிஆர்ஸ்லாம் இருக்காங்க, டிக்கெட் செக் பண்றவங்க, இவங்களுக்கு நம்ம போலீஸே பயப்படுதே சார். ஏன் சார், என்ன காரணமா இருக்கும்? அவங்க ரயில்வே சென்ட்ரல்ல வந்துடுறாங்க, நம்ம போலீஸே மதிக்க மாட்டாங்கம்மா அவங்க. அதுதான் கேக்குறேன். ஏன்னா இவங்க ஸ்டேட், நம்ம சென்ட்ரல் பவர் நமக்கு தான் அதிகம். சென்ட்ரல் அப்படிதான் பேசுவாங்க அவங்க. நம்ம போலீஸே இந்த இடத்துல நம்ம போலீஸ் ஒரு ஆள் இருந்தாலும் இதுதான் நிலைமை. அவங்கள யாருமே கேள்வி கேட்கறது? அவங்க வச்சதுதான் சட்டம். இன்னைக்காவது அவங்க வந்து ரயில்ல நடக்கிற அட்டூழியம் ஏதாவது பிடிச்சிருக்காங்களா? ஏன்னா இவங்க தான் அட்டூழியம் பண்றவங்க. 4-5 பேர் கஞ்சா குடிச்சிட்டு ரயில்ல ஏறி அரக்கோணம் ரயில்ல திருவள்ளங்காட்டில் ஒருத்தர் மண்டையை வெட்டுறானுங்க. ஒரு போலீஸ் அந்த வண்டியில இருந்திருந்தா காப்பாற்று. ஒரு பொட்டிக்கு ஒரு போலீஸ் இருக்க வேண்டாமா? எங்க இருக்கு செக்யூரிட்டி? ஒரு பாதுகாப்பும் இல்லை. ரயில்ல நெத்தம் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன பாதுகாப்புறது? செயின் இழுத்தா நிற்குமா நிற்காதா? நம்ம இழுத்தாதான் தெரியும். இழுத்து பார்த்துட வேண்டாம். எவ்வளோ ஃபைன் இழுத்து பார்த்துருவோம். எவ்வளோ ஃபைனு? 500 நினைக்கிறேன் இல்லையா? 5000 இல்லை, இருக்குதா நிற்குதா இல்லையான்னு தெரியல. பாதி இடத்துல இது மட்டும் ஆடிக்கிட்டு கிடக்கு. சில இதில் அது இருக்குது, அதுக்கு அங்கிட்டு ஒயரே இல்லை. சென்சார்லாம் நிற்காதெல்லாம். அது சுஜாதா ஒரு புக்கில் எழுதியிருப்பாரு, எப்படி பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காரு இந்த ரயில்வே இதில். எத்தனை ரயில் ஓட்டுநர்கள் சூசைட் பண்ணுறவங்களாம் நிறுத்திட்டு போய் காப்பாற்றியெல்லாம் இருக்காங்க. புனிதமானவர்களும் அதை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே அந்த ஓட்டுநர் கிரிட்டீரியாவில் உள்ளவங்க மட்டும் கரெக்டாக இருக்காங்கம்மா. ஃப்ளைட்டை ஓட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகக்குள்ள காப்பாற்றுறாங்க ஃப்ளைட்டை இன்னொரு மிஷினை ஏற்றி. வண்டி ஓட்டுநர் காப்பாற்று, ரயில் ஓட்டுநர் அப்படி யாரும் வேணும்ட்டு அடிச்சிடுறாங்களா? மாடு நின்று தவறியே எல்லாத்தையும் மீறி நடக்கிற விபத்து தான் ரயில்வேயில் நடக்கும். இதெல்லாம் மேலாமணிக்கான வேலை தானே அது. எவனோ ஒருத்தர் தட்டி விடுற மாதிரி வருவான். அது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் படத்தில் அடிச்சிருப்பார் தமிழன்னு. பஸ்ஸில் வந்து டிக்கெட் பரிசோதனை விழுந்து ஓடுவார். பயில்வான் ரங்கநாதன் சார் தான் அந்த ரோல் நடிச்சிருப்பார். கடைசி வந்து இந்த இருக்கு டிக்கெட்டும்பார். எதுக்கு ஓடணுன்னு? ஏன்டா சும்மா மரத்துல இல்லை நிற்கிறது, எவனாவது அப்புறம் செப்பரான் டிக்கெட் எடுக்காமல் இருப்பான், அவனை பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த காட்சி அமைப்பு. ஆமாம், அது கொஞ்சம் மொக்க சீன் தான், இருந்தாலும் நல்லா தானே இருக்கு. அப்படி போய் ஒரு பொறுப்பான அதிகாரி, பொறுப்பான அதிகாரி அப்படி ஓட விடலாமா? வேலை இல்லையா? சிகரெட்டை வாயில் வச்சுட்டு பற்ற வைக்க மாட்டார். பற்ற வச்சாதான் நான் கைது பண்ணணும் பாரு. இதெல்லாம் பல வேடிக்கைகள் இருக்கு. இந்த டிக்கெட் பரிசோதகர்கள் என்னுடைய சொந்த அனுபவத்தோடு முடிக்கிறேன். நான் அன்றைக்கு ஒரு 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிச்சிருப்பேன். விவரம் கொஞ்சம் தெரிஞ்ச பிள்ளை தான். திருத்துறைப்பூண்டி வரைக்கும் போயிட்டு எங்கள் அம்மா, நான், எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க. அவங்க எங்கள் அம்மா, நான், எங்கள் பெரியம்மா எல்லோரும் திருத்துறைப்பூண்டிங்கிற ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்தோம். அப்போல்லாம் கிராமத்தில் டிக்கெட் பரிசோதகர்கள் பண்ணால் தான் எங்கள் வில்லேஜ். யாராவது வண்டியை போட்டால் எங்கள் ஊரில் உள்ளவங்களே சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க, சக்கர் நிற்கிறாரு, யாராவது டிக்கெட் எடுக்கிறதுன்னு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பயம் அந்த கிராமத்துக்குள்ளே. அப்போ எனக்கு அவ்வளோ விஷயம் தெரியாதுல, சின்ன பையன் தானே. நான் சட்டம் படித்தது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எங்கள் அம்மா டிக்கெட்லாம் எடுத்துச்சு, எனக்கு டிக்கெட்டு கிடையாது. நான் சின்ன பிள்ளைல டிக்கெட்டு கிடையாது. 2 டிக்கெட்டு எடுத்துச்சு எங்கள் அம்மா. கொடுத்தவ 2 கொடுத்தாங்க. அப்போ வந்து டிக்கெட் வந்து இன்றைக்கி மாதிரி பில்லு மாதிரி வராது. கண்டக்டர் பச்சு மாரி கையில் வச்சுருப்பாரு. எடுத்து ஸ்டேஜ் கிழிச்சு கொடுப்பாங்க. இங்கே எத்தனாவது ஸ்டேஜில் ஏறாலும் அடுத்த இறங்குற ஸ்டேஜை கிழிச்சு கொடுப்பாங்க. எடுத்துச்சு பஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தோம். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. டிக்கெட் பரிசோதகர்கள் வந்து அபராதம் போட்டு அவனுங்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் அது எங்கள் ஊர், அது அபராதம் போட்டுட்டு இல்ல மிரட்டுறாரு பாத்தீங்களா கேமரா முன்னாடியே. இல்ல அபராதம் போட்டுட்டு நாங்கள் விருந்து கொடுத்து அனுப்புவோம்னு சொன்னேன். ஸ்வீட் பாக்ஸ், ஸ்வீட்டு மிட்டாயெல்லாம் கொடுத்து அனுப்புவான். எங்கள் அம்மா எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுதுங்க. ஆனால் அபராதம் அன்றைக்கி எவ்வளோ 500 ரூபாயெல்லாம் போடல, 100 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்செலாம் இருக்கு. பெரிய காசு தானே சார், அது பெரிய காசு தான். எங்கள் அம்மா ரிக்வஸ்ட் பண்ணுது, இல்லைங்க நான் எடுத்தேன்னு சொல்லி. பட் எங்கள் அம்மா ரொம்ப ஆனஸ்டானது. அது நான் பார்த்தேன். ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் இன்னமும் சர்வதேச தீவிரவாதி மாரி படம் வாங்கினா. இத்தனை எங்கள் வில்லேஜில் தான் பஸ் எங்கள் வீட்டு கிழக்கு போய் தான் திருப்பிட்டு வரணும். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த பரிசோதகர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு, எல்லா அரசு எந்திரங்களும் சாமானியர்கள் மீது எப்படி பாயின்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.